அண்ணன் இசைஞானி அவர்களை சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணனும் நானும் இணைந்து வெற்றிகரமாக ஓடிக்கொடுக்கும் சாமியின் திரைப்படம், அந்த திரைப்படத்தை வெற்றிப்படமாக்கிய அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். அண்ணன் இசைஞானி அவர்கள் பல்லாயிரத்தாண்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அவரை சந்தித்து வாழ்த்துக்குரியதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் இசைஞானி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூற நேரில் வந்திருக்கின்றேன். அண்ணனை சந்தித்து வாழ்த்துக்களை கூறி அவரிடம் ஆசை பெற்றதை நான் பெருமையாக கருதுகின்றேன். ஒரு 23 வருடத்துக்கு பிறகு, அதாவது அண்ணன் படத்துக்கு அப்புறம் இப்ப சாமானியம் படம், இந்த படத்துக்கு உண்டான அந்த ரீரெக்கார்டையும் பாட்டு மட்டும் கொடுத்திருக்காரு. அவர் கேட்ட ஒரே வார்த்தை, நீயும் நானும் சேர்ந்தா ஆடி அப்புறம் பாட்டை கேட்பானே, நீ பாட்டு இல்லாம படம் ஊதிக்கேன்னு சொன்னாரு. அவர் என்ன வைக்கனா அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாருக்கும் போட்டிருக்காரு. இருந்தாலும் நம்ம காம்பினேஷன் கிராமத்து மண்வாசனையோட எங்க காம்பினேஷன் வேணும்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா அடுத்த படங்கள்ல நல்ல மக்கள் புறமா படுத்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு 6-7 பாட்டை நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம். அண்ணன் எந்த நோயும் இன்றி ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், பல்லாண்டு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அண்ணனை வாழ்த்தியதில் நான் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கு போட்டுக்க வேண்டியதான் அதெல்லாம் அவனுக்கு ஜென்ரேஷன் ஓகே. அந்த காலத்துக்கு வரும் உங்களுக்கு இல்லையா, அந்த சுச்சுவேஷன் என்ன பாட்டு அவ்வளவுதான். நீங்க கொடுக்குற சுச்சுவேஷன் அவர் போட முடியும். இல்லைன்னா அவருடைய அந்த திறமைக்கு அந்த அனுபவத்துக்கு வந்து அவராக ஒரு பாட்டு இந்த படத்தை தத்தியா போட்டு அவர் அண்ணன் கொடுத்தாரு. ஒரு சாங்கு நல்லா இருக்கும் கொடுத்தாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் போடுவோம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு விதம், பலரும் பல விதம். அண்ணன் வந்து அந்த விதம். அவர் இன்னைக்கும் தாங்க, அதுவே பெரிய விஷயம். இத்தனை வயசுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு அவர் இசையமைத்து பாடுறாருன்னா மிகப்பெரிய விஷயம். அதுதான் நினைக்கணும். இசையமைப்புல இருந்து எல்லா சுச்சுவேஷனுக்கும் பாட்டு பாடிய ராஜன் மாதிரி யாருமே இல்ல. சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க. இல்ல, அதான் பெரிய விஷயம். தெய்வம் கொடுத்த வரோம். அவர் குரல்லையும் அவர் விரல்லையும் ஏதோ ஒரு சரஸ்வதி குடியிருக்கு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பேர் இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கார்வத்தை தப்பிச்சு பொழைச்சு வந்து வளர்ந்து ஒரு படத்தை நடிச்சு வந்து அது ராஜான மியூசிக் நடிச்சு வந்துருக்குன்னா எனக்கு மிகப்பெரிய இதை விட கடவுள்கிட்ட வரும். அந்த 40ஆம் படம் அண்ணன் இசையமைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது என்ன ஒண்ணுன்னா, கல்யாணம்னா பொண்ணு பார்த்து மாப்பிள்ளைய பாக்குறாரு, 4 நட்சத்திரம் பார்த்து 4 கொடுத்து பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்க சொல்லுவாங்க. அதுனா பரவாயில்ல. இது ஓடி போய் கூட்டி போய் கல்யாணம் பார்த்து திடுக்குன்னு படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேட்டர்ல அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, தேட்டர்ல சொல்றது. ஆனால் இருந்தாலும் சாமானியம் படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படத்துல ராமராஜ் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அதுல அண்ணன் இசைஞானி இளையராஜா சேர்ந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளித்த என் தமிழக மக்களுக்கும், அதை விட என் உயிரினும் மேலான ரசிகர்களுடைய உடம்பரப்புகளுக்கும் அன்பு தாய்மலுக்கும் நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதிச்சது எதுவுமே கிடையாது. அண்ணனுடைய படங்கள் கரகாட்டக்காரன் 1 வருஷம் ஓடி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படம் முதல் படம் மாதிரி அத்தனை ஊர்களிலும் பேனர், பிளக்ஸ், கொடி கிடி பட்டாசு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த இன்னைக்கு என் உயிராக இருக்கக்கூடிய என் ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுடைய இசையில் மீண்டும் கண்டிப்பா நடிப்பேன். பிரம்மாண்டமான பாட்டு தருவேன். அது அமையும் போது எல்லாம் அமைஞ்சிடும், எதுவும் போகாது. இப்ப அமைஞ்சிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமைதுன்னா ஒரு கடவுள் 23 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கணும், 40 படம் வந்து பண்ணணும்ன்றது ஆண்டு கார்ல பழக வச்சிருக்கேன். அது நடக்கும், கண்டிப்பா ஒண்ணு நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் நடக்கணும். எல்லா படமும் உடனே சினிமா தெரியும் சூப்பராகணும். சினிமா என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை போறாங்க. ஒரு தேட்டர் அடிச்சுட்டு 4 தேட்டர் கட்டுறாங்க, 2 தேட்டர் அடிச்சுட்டு 7 தேட்டர் கட்டுறாங்க. அது சினிமா வளர்ச்சியா தளர்ச்சியா சொல்லுங்க இல்லையா? அவங்க சொல்ற அவங்க கேரக்டர் உங்க கேரக்டர் வேற, அவர் கேரக்டர் வேற. என்ன மாதிரி அவர் இல்லையே, அவர் மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வாங்க போயிட்டு இருக்கிறோம். அதுல எது கேட்க இல்ல, ஏற்கனவே கேட்டுக்கலாம். யாரும் இல்ல இருக்கு ஒரு உரிமை கேட்க முடியாது. இப்ப நிருபர் கேட்கறீங்க, நான் சொல்றேன் இல்லையா? நீங்க என்ன கேட்கறது நான் சொல்ல முடியுமா? அதில் அவங்க இசை சம்பந்தப்பட்டதெல்லாம் அவங்க பேச முடியாது. இசைக்கு கேப்டன் ஆஃப் தி ஷிப் சொல்லுவாங்க டைரக்டர் இல்லையா? அப்ப இசைன்னு வரும்போது யாரு ஷிப் கேப்டன் ஷிப் அவரு கேட்டுக்க. நீங்க என்னமே கேட்டுக்கலாமே. இப்ப நமக்கு பசங்க யாரு கேட்கறான்? அம்மாட கேட்கறான், அப்பட கேட்கறான், யாரு கேட்க முடியும்? அதெல்லாம் ஒரு வீம்புக்குனே கேட்டு நீங்க எதையாவது சொல்லி நான் எதாவது சொல்லி நீங்க எதையாவது போட்டு உழுவ சண்டை முட்டி விட்டுறாங்க. சரியா? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சினிமா என்பது ஒரு குடும்பம் மாதிரி. 50 பேர் அண்ணன் தம்பியா பழைய எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாரும். நீங்க இடக்கு முடக்கான கேள்வி கேட்டு நான் குண்டக்க முடக்க பதில் சொல்லி நீங்க எதையாவது போட்டு நீங்க நம்ப மாட்டாங்க. ரொம்ப வருஷம் ஒரு சான்ஸ் கிடைச்சது, அடுத்த சான்ஸ் மிஸ் பண்ணி விட்டு விட்டுறாங்க. ஊடகங்களுக்கும் நன்றி சொல்றேன். ஊடகங்கள் அதாவது தம்பியெல்லாம் நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஊடகம் இல்லாம உலகம் இல்ல. இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் இருக்குல்ல, நமக்கு எப்படி தெரியும்?
நீங்க போட்டு தந்துருங்க. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களிடத்திலே நல்ல விஷயங்களை கொடுத்து கொடுக்க ஊடகங்களுக்கு என் மனமாத நன்றி. அதோட பெரிய விஷயம் பண்ணே சொன்னாரு, என்னையா யூடியூப் தான் பூரா நீந்த இருக்கேன்னாரு. அதனால இந்த சாமானிய திரைப்படத்தை யூடியூப்ல மிகப்பெரிய பேரை பார்க்க வச்ச அந்த யூடியூப் நிறுவனத்திற்கும் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கும் 50 பேருக்கு நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.